வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். எல்லோரும் சிரிப்பவர்கள் நண்பர்கள் அல்ல என்பதை வாழ்க்கை ஒரு கட்டத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்று தந்திருக்கும். உங்களுடைய வெற்றியை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை சந்தோஷப்படுவது போல இவர் எப்படி வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம் என்று ஒரு பொறாமை குணமும் சிலரின் மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் பொருந்தி கொண்டே தான் இருக்கிறது. உங்கள் முன்னால் இனிமையாக பேசிய சிலர் உங்கள் பின்னால் வேறு விதமாக நடந்து கொண்டிருந்த விதங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்கள் வெற்றியை வாழ்த்திய அதே மனிதர்கள் அமைதியாக உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில சிம்மம் ராசிக்காரங்க வெளிப்படையாக அன்பு காட்டியவர்களின் உண்மையான முகத்தை பின்னர் தான் அறிந்து கொண்ட நேரங்களும் நாட்களும் இன்னும் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அந்த உண்மை தெரிந்த நாள் கோபத்தை விட ஏமாற்றமே அதிகமாக இருந்திருக்கலாம் என்பதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. இவ்வளவு நாட்கள் நான் பார்த்தது உண்மையான முகமோ என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதை பாட்டி பதித்திருக்கும். உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது போல, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்க்கையில உங்களை முன்னேற்றி கொடுப்பது போல சில நபர்கள் நாடகத்தை ஆடிக்கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு நாடகத்தை பார்த்து நீங்க அனைத்தையுமே ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உண்மையான முகம் என்பது நீங்கள் இல்லாத நேரத்தில் தான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் உங்களை பற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். நீங்கள் இல்லை என்று அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் உங்களுடைய மனதை காயப்படுத்தி இந்த ஒரு நபர்கள் இப்படித்தான் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமா புரியவும் வைத்திருக்கும். சில காலங்கள் மனிதர்களின் உண்மையான குணத்தை உணர வைக்கும் அனுபவங்களை தரும் என்று அனைவராலுமே சில நேரங்கள்ல குறிப்பிடப்படுது. அந்த அனுபவங்கள் வழியாக இருந்தாலும் இனிமேல் யாரை நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா இனிமேலாவது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய யாரிடம் சேரக்கூடிய மனிதர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள பணத்தில் ஏற்பட்ட பெரிய பின்னடைவு, சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு எப்போதுமே பணத்தை ஆடம்பரமாக கம்பீரமாக செலவழிக்க பிடிக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நல்லா செலவழிக்கணும், அதுவும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். பிறருக்கு முன்னால் கையேந்த கூடாது என்ற பிடிவாதம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கீங்க. இதனாலேயே நீங்க பணத்தை மற்றவங்களுக்கும் அந்த ஒரு நேரத்துல எப்படி செலவு செய்யறோம், அடுத்து என்ன நமக்கு செலவு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க எதையுமே யோசிக்காமல் பணத்தை செலவு செய்த விதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே பண விஷயத்தில் நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்கள் இருக்கு அப்படின்னு செலவழித்து விடுவீங்க. ஆனா மாத இறுதியில நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அதனால முடிந்த அளவுக்கு பணத்தை சேமித்து வைங்க, அல்லது வீட்டிலாவது கொடுத்து வையுங்கள். உங்கள் கையில் இருந்தால் அந்த ஒரு பணத்தை நீங்கள் ஆடம்பரமாக செலவழித்து கொண்டே தான் இருப்பீங்க. எவ்வளவு செலவழிக்கணும் கூட தெரியாம நீங்க செலவழிப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் இவனை வச்சு நம்ம எல்லா விதமான தேவைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று உங்களை எத்தனையோ நபர்கள் எத்தனையோ தடவைகள் ஏமாற்றி இருப்பார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலாவது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தவறான தொழில் முதலீட்டிலோ அல்லது நீங்கள் நம்பிய ஒருவரால் ஏற்பட்ட ஏமாற்றத்தாலோ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை உங்க வாழ்க்கைக்குள்ள சந்தித்த நாட்களும் நேரங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. கையில் ₹1 கூட இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட திண்டாட வேண்டிய ஒரு கொடூரமான சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவானது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மீண்டும் வாழ்க்கையை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய அந்த நிலைமை உங்களை மன ரீதியாக பெரும் ஒரு முடக்கத்திற்கு உள்ளாக்கிய நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. எனவே இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். பணம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை புரிந்து கொண்டு நடப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது சரியாக உங்க வாழ்க்கைக்குள்ள பொருந்தினால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு கீழே கமெண்ட் வாயிலாக கமெண்ட் செய்யுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணித்துறையில் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நினைத்த இடங்களுக்கு அருகிலேயே நிச்சயமாக கிடைத்துவிடும். கடன் செயல்களில் கவனமாக நீங்கள் இருப்பது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். தாய் வழி உறவினர்கள் இடத்தில் நிதானமாக இருப்பது அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். சில மறைமுக தடைகள் மூலம் செயல்களில் தாமதங்கள் உண்டாகலாம். உணவுத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். சகோதரர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகிவிடும். பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட கால போராட்டத்திற்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறும். இதனால தன்னம்பிக்கையும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. கடந்த பல வருடங்களா என் உழைப்பிற்கு பலனே கிடைக்கல, என்னுடைய போராட்டங்களுக்கு எப்போதுதான் முடிவு கிடைக்கும் என்று நீங்கள் ஏங்கி தவித்த அத்தனை காரியங்களுக்கும் இப்பொழுது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றி போடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. அந்த ஒரு நிகழ்வினால் எல்லாமே மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைத்த வாழ்க்கையவும் நீங்கள் நினைத்த சில காரியங்களையும் இப்பொழுது தொடங்கவும் ஆரம்பிக்கலாம். சில செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உண்டாகவும் செய்யும். உங்களை முடக்கி போட்டிருந்த அத்தனை தடைகளும் முட்டுக்கட்டைகளும் சூரியனை கண்ட பனி போல அடியோடு விலகி எல்லாமே நல்லதாகவே நடந்து எல்லா விதமான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். இனி நம்மால் மீண்டு வர முடியுமோ என்ற பயத்தில் இருந்த உங்களுக்குள் எதற்கும் கலங்காத அசாத்திய துணிச்சலும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கவா ஆரம்பிக்கும். ஆனா அந்த தன்னம்பிக்கை எப்பொழுதுமே உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த தன்னம்பிக்கையால மட்டுமே தாங்க நீங்க வாழ்க்கைக்குள்ளேயே உயர்வீங்க. தன்னம்பிக்கைக்கும் உங்களுக்குள்ளேயும் எப்பொழுதும் பொருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அது முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய இந்த அதிரடியான மீட்சியையும் வீரமான மனப்பக்குவத்தையும் கண்டு உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் வியந்து போவாங்க. உங்களுடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கையே இனிமே உங்களுடைய ஆக சிறந்த ஒரு ஆயுதமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமைந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் நீங்கள் நிச்சயமா அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது புரிய ஆரம்பிக்கும். தலைமை என்பது ஒரு பதவி மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு பொறுப்பு. அந்த ஒரு பொறுப்பு உங்களை தேடி இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். அந்த தலைமை பொறுப்புக்காக நீங்கள் இயங்கிய நாட்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய இடத்தில்தான் நீங்கள் எப்பொழுதுமே சரியான ஒரு நபராக நடந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நபர்களை சந்தோஷப்படுவது போல இவன் எப்படி வாழ்க்கைக்குள்ள முன்னேறலாம் என்ற ஒரு பொறாமை குணமும் சிலரின் மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் பொருந்தி கொண்டே தான் இருக்கிறது. உங்கள் முன்னால் இனிமையாக பேசிய சிலர் உங்கள் பின்னால் வேறு விதமாக நடந்து கொண்டிருந்த விதங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்கள் வெற்றியை வாழ்த்திய அதே மனிதர்கள் அமைதியாக உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனா சில சிம்மம் ராசிக்காரங்க வெளிப்படையாக அன்பு காட்டியவர்களின் உண்மையான முகத்தை பின்னர் தான் அறிந்து கொண்ட நேரங்களும் நாட்களும் இன்னும் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அந்த உண்மை தெரிந்த நாள் கோபத்தை விட ஏமாற்றமே அதிகமாக இருந்திருக்கலாம் என்பதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. இவ்வளவு நாட்கள் நான் பார்த்தது உண்மையான முகமோ என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதை பாட்டி பதித்திருக்கும். உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது போல, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்க்கையில உங்களை முன்னேற்றி கொடுப்பது போல சில நபர்கள் நாடகத்தை ஆடிக்கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு நாடகத்தை பார்த்து நீங்க அனைத்தையுமே ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உண்மையான முகம் என்பது நீங்கள் இல்லாத நேரத்தில் தான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் உங்களை பற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். நீங்கள் இல்லை என்று அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் உங்களுடைய மனதை காயப்படுத்தி இந்த ஒரு நபர்கள் இப்படித்தான் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமா புரியவும் வைத்திருக்கும்.
சில காலங்கள் மனிதர்களின் உண்மையான குணத்தை உணர வைக்கும் அனுபவங்களை தரும் என்று அனைவராலுமே சில நேரங்கள்ல குறிப்பிடப்படுது. அந்த அனுபவங்கள் வழியாக இருந்தாலும் இனிமேல் யாரை நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா இனிமேலாவது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய யாரிடம் சேரக்கூடிய மனிதர்கள் அனைவரிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள பணத்தில் ஏற்பட்ட பெரிய பின்னடைவு, சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு எப்போதுமே பணத்தை ஆடம்பரமாக கம்பீரமாக செலவழிக்க பிடிக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நல்லா செலவழிக்கணும், அதுவும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். பிறருக்கு முன்னால் கையேந்த கூடாது என்ற பிடிவாதம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கீங்க. இதனாலேயே நீங்க பணத்தை மற்றவங்களுக்கும் அந்த ஒரு நேரத்துல எப்படி செலவு செய்யறோம், அடுத்து என்ன நமக்கு செலவு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க எதையுமே யோசிக்காமல் பணத்தை செலவு செய்த விதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே பண விஷயத்தில் நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்கள் இருக்கு அப்படின்னு செலவழித்து விடுவீங்க. ஆனா மாத இறுதியில நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அதனால முடிந்த அளவுக்கு பணத்தை சேமித்து வைங்க, அல்லது வீட்டிலாவது கொடுத்து வையுங்கள். உங்கள் கையில் இருந்தால் அந்த ஒரு பணத்தை நீங்கள் ஆடம்பரமாக செலவழித்து கொண்டே தான் இருப்பீங்க. எவ்வளவு செலவழிக்கணும் கூட தெரியாம நீங்க செலவழிப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் இவனை வச்சு நம்ம எல்லா விதமான தேவைகளையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று உங்களை எத்தனையோ நபர்கள் எத்தனையோ தடவைகள் ஏமாற்றி இருப்பார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலாவது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தவறான தொழில் முதலீட்டிலோ அல்லது நீங்கள் நம்பிய ஒருவரால் ஏற்பட்ட ஏமாற்றத்தாலோ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை உங்க வாழ்க்கைக்குள்ள சந்தித்த நாட்களும் நேரங்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. கையில் ₹1 கூட இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட திண்டாட வேண்டிய ஒரு கொடூரமான சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவானது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மீண்டும் வாழ்க்கையை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய அந்த நிலைமை உங்களை மன ரீதியாக பெரும் ஒரு முடக்கத்திற்கு உள்ளாக்கிய நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. எனவே இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். பணம் என்பது ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை புரிந்து கொண்டு நடப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது சரியாக உங்க வாழ்க்கைக்குள்ள பொருந்தினால் மறக்காம நம்முடைய சேனலுக்கு கீழே கமெண்ட் வாயிலாக கமெண்ட் செய்யுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பணித்துறையில் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நினைத்த இடங்களுக்கு அருகிலேயே நிச்சயமாக கிடைத்துவிடும். கடன் செயல்களில் கவனமாக நீங்கள் இருப்பது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். தாய் வழி உறவினர்கள் இடத்தில் நிதானமாக இருப்பது அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். சில மறைமுக தடைகள் மூலம் செயல்களில் தாமதங்கள் உண்டாகலாம். உணவுத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். சகோதரர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகிவிடும். பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட கால போராட்டத்திற்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறும். இதனால தன்னம்பிக்கையும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. கடந்த பல வருடங்களா என் உழைப்பிற்கு பலனே கிடைக்கல, என்னுடைய போராட்டங்களுக்கு எப்போதுதான் முடிவு கிடைக்கும் என்று நீங்கள் ஏங்கி தவித்த அத்தனை காரியங்களுக்கும் இப்பொழுது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றி போடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. அந்த ஒரு நிகழ்வினால் எல்லாமே மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைத்த வாழ்க்கையவும் நீங்கள் நினைத்த சில காரியங்களையும் இப்பொழுது தொடங்கவும் ஆரம்பிக்கலாம். சில செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உண்டாகவும் செய்யும். உங்களை முடக்கி போட்டிருந்த அத்தனை தடைகளும்
முட்டுக்கட்டைகளும் சூரியனை கண்ட பனி போல அடியோடு விலகி எல்லாமே நல்லதாகவே நடந்து எல்லா விதமான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். இனி நம்மால் மீண்டு வர முடியுமோ என்ற பயத்தில் இருந்த உங்களுக்குள் எதற்கும் கலங்காத அசாத்திய துணிச்சலும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கவா ஆரம்பிக்கும். ஆனா அந்த தன்னம்பிக்கை எப்பொழுதுமே உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த தன்னம்பிக்கையால மட்டுமே தாங்க நீங்க வாழ்க்கைக்குள்ளேயே உயருவீங்க. தன்னம்பிக்கைக்கும் உங்களுக்குள்ளேயும் எப்பொழுதும் பொருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனாலேயே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அது முடிந்த அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய இந்த அதிரடியான வெற்றியையும் வீரமான மனப்பக்குவத்தையும் கண்டு உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் வியந்து போவாங்க. உங்களுடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கையே இனிமே உங்களுடைய ஆக சிறந்த ஒரு ஆயுதமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமைந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் நீங்கள் நிச்சயமா அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது புரிய ஆரம்பிக்கும். தலைமை என்பது ஒரு பதவி மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு பொறுப்பு. அந்த ஒரு பொறுப்பு உங்களை தேடி இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். அந்த தலைமை பொறுப்புக்காக நீங்கள் இயங்கிய நாட்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய இடத்தில்தான் நீங்கள் எப்பொழுதுமே சரியான ஒரு நபராக நடந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நபர்கள்